எந்த ஊர் சுத்தினாலும் சரி, தலை வச்சு இப்படி நீங்க வந்து படுத்து எங்க அம்மாவை பார்த்தாவே போதும் எங்களுக்கு. வேற ஒண்ணும் தேவையில்ல. எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஒரு மனசுக்கு நிம்மதி. அதுவும் வந்து இந்த பெங்களூர்ல ஒரு சொந்த வீடு, எங்க போய் சுத்திட்டு வந்தாலும் சரி, ஒரு வீடு வாசல் இருக்குன்னா பெருமை தானேங்க. ரொம்ப சொன்னீங்கல்ல, எங்க சுத்துனாலும் இங்க வந்து தலைய வச்சு படுக்கிற சந்தோஷம் எங்கேயுமே ஐயோ! கிடைக்காதுன்னு சொல்லி. கண்டிப்பா. ஸோ வீடு எல்லாருக்கும் அது ஒரு ஆசை. மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இருக்கும் அது. ஆமா. அது சந்தோஷத்த குடுக்குதுன்னு சொன்னீங்க நீங்க. ம். அத தாண்டி இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே வந்து இந்த பூஜை அறை வந்து ரொம்ப அதுதான் அலங்கரிக்குது. நுழைஞ்ச உடனே அதுதான் இருக்குது. அங்க பாருங்க, எங்க அம்மா அப்படியே நின்னுக்குறாங்க பாருங்க. அவ்வளோ ஒரு அழகா. நாங்க எங்க போனோம்னாலும் சரி, வீட்ட விட்டு வெளிய போனா கூட அம்மா கிட்ட கேட்டு தான் போவோம். அது எல்லாரும் நெனச்சுன்னுவாங்க, "என்ன சாமி பேசுமான்னு." அது எங்களுக்குன்னு ஒரு உள் மனசு இருக்குல்ல. அது எல்லாரும் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கடவுள ஒரு இப்படி நெனச்சுட்டு தான் எது இருந்தாலும் எழுதுறது, பேசுறது எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு எங்க தெய்வம்.